அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் அன்பின் வணக்கங்கள். ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ற பாடப்பகுதியில் நம்ம கடந்த வீடியோவில் எவ்வாறு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கரிம சேர்மங்களை நம்ம பிரித்தெடுக்கக்கூடியது முறையை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நாம் எவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட கரிம சேர்மங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்திருந்தால் அதை எவ்வாறு பிரித்தெடுக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள். Right. பாருங்க, the best method for separation of naphthalene and benzoic acid. இங்க 2 ஆர்கானிக் காம்பவுண்ட் கரிம சேர்மங்கள் இருக்கு. ஒன்று naphthalene சொல்ற ஒரு கரிம சேர்மம், இன்னொன்று benzoic acid என்ற ஒரு கரிம சேர்மம். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ரெண்டையும் தனியாக பிரிப்பதற்கு எந்த முறை பெஸ்ட் மெத்தட்னு கேட்கலாம். பாருங்க, 4 முறை கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு இந்த 4 முறையை பற்றி தெரியணும். முதல்ல அதற்கு முன்னாடி naphthalene benzoic acid பற்றி தெரிஞ்சுக்கணும். Naphthalene is a organic compound. It is volatile organic compound. எளிதாக ஆவியாக மாறக்கூடிய volatile, எளிதாக ஆவியாக மாறக்கூடிய ஒரு கரிம சேர்மம். benzoic acid, it is a non volatile organic compound. இது form dimer by use of hydrogen bonding. அதாவது ஹைட்ரஜன் பிணைப்பின் மூலமாக. அது என்ன வகையான ஹைட்ரஜன் பிணைப்புனா, இன்டர்மாலிகுலர் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஹைட்ரஜன் பிணைப்பின் காரணமாக இது என்ன உருவாகும்? டைமரை உருவாக்கும். டைமர்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கரிம சேர்மமாக சேர்ந்து இருக்கும். இது என்ன செய்யணும்? இது soluble with hot water. Soluble with hot water, but it is non-volatile. இந்த வார்த்தை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று எளிதாக ஆவியாக மாறுகிறது, இன்னொன்று எளிதாக ஆவியாக மாறாமல் டைமர் ஃபார்ம் பண்ணி நீருடன் கரைகிறது. அப்போ ரெண்டுக்கும் பாருங்க, 2 வித்தியாசம். இப்போ இந்த 2 ஃபண்டமெண்டல் பாயிண்டை வச்சு நாளையும் பார்க்க போகிறோம். சப்ளிமேஷன் என்ன? சப்ளிமேஷன்னா ஒரு திடப்பொருள் திரவமாக மாறாமல் நேரடியாக வாயுவாக மாறும். அப்போ நேரடியாக வாயுவாக மாறணும்னா அந்த கரிம சேர்மம் எப்படி இருக்கணும்? வாலைட்டலாக இருக்கணும், எளிதாக ஆவியாகக்கூடிய பொருளாக இருக்கணும். ஓகேயா? இங்கே பாருங்க, இட் இஸ் எ வாலைட்டல், இட் இஸ் நான் வாலைட்டல், எளிதாக ஆவியாக மாறாத ஒன்று. அப்போ ஒன்று ஆவியாக மாறுகிறது, இன்னொன்று எளிதாக ஆவியாக மாறாமல் நீருடன் கரைகிறது. அப்படின்னா இது எந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தி நம்ம செப்பரேட் பண்ணலாம்? சப்ளிமேஷனை பயன்படுத்தி நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஒன்று ஆவியாக மாறுது, இன்னொன்று ஆவியாக மாறாது. ஆகவே நம்ம இந்த சப்ளிமேஷன் டெக்னிக்ஸை பயன்படுத்தி நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம். புரியுது இல்லையா? ஓகே. சப்ளிமேஷன்னா சாலிட் இஸ் கன்வெர்டட் இன்டு கேஸ் வித்தவுட் ஃபார்மிங் லிக்விட். ஓகே, இதுக்கு ரொம்ப முக்கியமானது எளிதாக அது ஆவியாக மாறணும். குரோமோட்டோகிராஃபினா நம்ம என்னன்னு தெரிஞ்சோம். குரோமோட்டோகிராஃபினா இட் இஸ் எ டெக்னிக்ஸ் by the use of affinity, கவரக்கூடிய தன்மை. அஃபைனா கவரக்கூடிய தன்மை. எது கவருகிறது? between 2 space, 2 நிலைகளுக்கு இடையில் எவ்வாறு அந்த கரைசல், திரவ கரைசல் கவருகிறதோ. அப்போ இது எப்படி இருக்கணும்? திரவ நிலைகள் இருக்கணும், 2 ஸ்பேஸ் இருக்கணும். ஒன்று சாலிட் ஸ்டேஷனரி ஸ்பேஸ், இன்னொன்று மொபைல் ஸ்பேஸ், லிக்விட் ஸ்டேஷன் அல்லது கேஸ் மொபைல் ஸ்பேஸாக இருக்கணும். இந்த 2 ஸ்பேஸினுடைய பரப்புக்கு இடையில் அஃபைன், இந்த கரைசலை நம்ம ஊற்றும் பொழுது, இந்த மிக்சரை ஊற்றும் பொழுது அது ஸ்டேஷனரி ஸ்பேஸில் ஒரு விதமாக அஃபைன் ஆகும், மொபைல் ஸ்பேஸில் ஒரு விதமாக அஃபைன் ஆகும். இட் இஸ் அஃபினிட்டி பிட்வீன் 2 ஸ்பேஸ், தட் இஸ் குரோமோட்டோகிராஃபி. அப்போ இங்கே அஃபைன் கிடையாது, வாலைட்டைல். ஆகவே இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிறிஸ்டலைசேஷன். கிறிஸ்டலைசேஷன்னா இட் இஸ் எ சாலிட். இந்த சாலிட்டை சாலிபிள் பண்ணுறோம், வாட்டரோட கரைக்கிறோம். இட் இஸ் எ டெக்னிக்ஸ் ஆஃப் சாலிபிலிட்டி, நாட் வாலைட்டைல். அப்போ இங்கே சாலிபிள் பண்ணி வட்டி கட்டுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கிறிஸ்டலைசேஷன். அப்போ இதுவும் கிடையாது. டிஸ்டிலைசேஷன்னா இட் இஸ் பாயில் வித் ஏர் பர்டிகுலர் டெம்பரேச்சர். சரியா? பாயில் பண்ணுறோம். சரியா? பாயில் வித் பர்டிகுலர் டெம்பரேச்சர். சரியா? அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும்.
கொஞ்சம் வித்தியாசம், ரெண்டு கரைசலுக்கிடையே வித்தியாசம் இருக்கும். ரெண்டுமே ஆவியாக மாறும், பட் அதனுடைய டிஃபரன்ஸ் சின்ன வித்தியாசம் இருக்கும். ஓகே, பாயிலிங் டெம்பரேச்சர். ஓகே, ஆனால் இங்கே ஒன்று ஆவியாக மாறுது, இன்னொன்று ஆவியாக மாறாது. அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் சப்ளிமேஷன் மெத்தட். புரியுது இல்லையா? இங்கே ரெண்டுமே ஆவியாகக்கூடிய கரைசல், இங்கே ரெண்டுமே இது வந்து இட் இஸ் a purification technique. Crystallization is not a separation technique, it is a purification technique. Chromatography is also a purification technique. Purification ஒரே ஒன்றை சுத்தமாக மாற்றுறது, தூய்மையாக மாற்றுறது. பட் distillation is a separation technique and also a sublimation. பிரிச்சு படிக்கணும். சப்ளிமேஷனும் டிஸ்டிலேஷனும் மட்டும்தான் செப்பரேஷன் டெக்னிக்ஸ். இதில் இது ஒன்று வாலட்டைல், ஒன்று நான் வாலட்டைலாக இருக்கணும். இங்கே டிஸ்டிலேஷனாக ரெண்டுமே வாலட்டைல், பட் ரெண்டுமே டிஃபரெண்ட் பாயிலிங் டெம்பரேச்சராக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஓகே, அப்போ இந்த ரெண்டுமே என்னது பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸு, இது செப்பரேஷன் டெக்னிக்ஸு, பட் இது போத்து கேன் பாயில்ஸ். ஓகே, ரெண்டுமே கொதிக்க பாயிலாக மாறணும், ஆனால் ரெண்டும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் பாயிலாக மாறணும். இதில் ஒன்று வாலட்டைல், ஒன்று ஆவியாக மாறணும், இன்னொன்று ஆவியாக மாறக்கூடாது. அப்படின்னா தட் இஸ் நாப்தலின் ஆவியாக மாறக்கூடியது, பென்சோயிக் ஆசிட் ஆவியாக நான் வாலட்டைல் ஆவியாக மாறக்கூடாதது. ஆகவே சப்ளிகேஷன் டெக்னிக் இஸ் யூஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் பாருங்க. Which one of the following methods can be used to obtain highly pure metal which is liquid? அழகாக கொடுத்துருக்குறான். திரவ நிலையில் இருக்கக்கூடிய தூய்மையான உலோகம் எவ்வாறு நீங்கள் செப்பரேட் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். இது 4 டெக்னிக்ஸ் கொடுத்துருக்குறான் பாருங்க. இப்போ திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உலோகம், திரவ உலோகம், ஒரே ஒரு உலோகம் எதுன்னா பாதரசம். மெர்க்குரி மட்டும்தான் திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உலோகம். இது என்ன செய்யும்னா, இது வந்து என்ன செய்யாதுன்னா, இம்பியூரிட்டிஸ்னா காட்மியம், சிங்க், காட்மியம், இந்த ரெண்டும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய உலோகங்கள். இவை நம்ம இன்ஃபியூரிட்டிஸ் சொன்னால், இந்த இம்பியூரிட்டிஸ் என்ன செய்யும், ஈஸியாக சாலிபிள் ஆகும். மெர்க்குரி சாலிபிள் ஆகாது. ஆகவே இந்த இம்பியூரிட்டிஸை நம்ம சாலிபிள் பண்ணி என்னது பாயிலிங் கொதிக்க வைக்கும் போது இந்த இம்பியூரிட்டிஸு உடனடியாக வெளியே போயிடும். பட் மெர்க்குரி வந்து நம்ம அங்கேயே செட்டில் ஆயிடும், இம்பியூரிட்டிஸ் பாயில் ஆகாது. பாருங்க, அப்போ இங்கே குரோமோட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ், குரோமோட்டோகிராஃபினா இப்படி தான் சொன்னேன். இட் இஸ் எ பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் பை யூசிங் அஃபினிட்டி. ஓகே, அப்போ இது கிடையாது. டிஸ்டிலேஷன் பாருங்க, டிஸ்டிலேஷனும் சோன் ரிஃபைனிங்கும். Distillation is a separation and zone refining is also a purification technique. Electrolysis is also a purification technique. அப்ப ஒரே ஒரு இதுதான் இருக்கு செப்பரேட் பண்ணக்கூடியது, that is distillation. So this is the correct answer. பாருங்க, distillation. அப்ப இதில் என்ன செய்யும்னா, இதை நம்ம கொதிக்க வைக்கும் பொழுது நீரோடு சேர்த்து கரையக்கூடிய தன்மை உடையது. சிங்கும் காட்மியும் கரையும், மெர்க்குரி கரையாது. ஆகவே மெர்க்குரியை நம்ம என்ன செய்யணும்னா கீழே டெபாசிட் ஆயிரும். சிங்க் காட்மியம் டிஸ்டில் ஆகி அதனுடைய பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அது டிஸ்டிலேட் பண்ணிடலாம். சரியா? அதை பிரித்தெடுத்துடலாம். ஓகே, காட்சி வடித்த முறையில் நாம் தனியாக பிரிச்செடுத்து தரலாம். ஓகே, இங்கே சோன் ரிஃபைனினா இது ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்டில் அது மெல்ட் ஆகும். ரொம்ப முக்கியம். இங்கே இது இஸ் ஏ பாயிலிங் டெக்னிக்ஸ், இது மெல்ட்டிங் டெக்னிக்ஸ், உருகக்கூடிய தன்மை. அப்போ நல்லா கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதிக்க வச்சு ஒரு பாத்தி வழியாக ஊற்றும் பொழுது என்ன செய்யும்னா, அது அதனுடைய இம்பியூரிட்டிஸ் என்ன செய்யும்னா ரொம்ப அதனுடைய பர்டிகுலர் பாயிண்டில் அது அப்சர்வ் ஆகும். பட் வந்து அதனுடைய மெட்டல் வந்து ஒரு பர்டிகுலர் குறைந்த ஷார்ட் லென்த்தில் அது ஒரு பர்டிகுலர் சோனில் அது இதாகும். அப்போ முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, இது பாயில் பண்ணுறோம், இதை மெல்ட் பண்ணுறோம். இட் இஸ் பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ். எலக்ட்ராலிசிஸ்னா இட் இஸ் எ மெத்தட் டு பியூரிஃபை பை யூசிங் எலக்ட்ராலிசிஸ். கரண்டை பயன்படுத்தி
கரண்டை பயன்படுத்தி நம்ம பியூரிஃபை பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ். ஓகேயா? அப்போ இதுவும் பியூரிஃபிகேஷன், சோன் ரிஃபைன் பியூரிஃபிகேஷன் by using pure metal, by using other, but distillations also a method for separate from impurities of zinc and cadmium by using distillation. அப்போ மெர்க்குரியை நம்ம இந்த முறையில் எளிதாக பியூரிஃபை பண்ணலாம். ஓகே, அப்போ டிஸ்டிலேஷன் மெத்தட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் மெத்தட் ஃபார் ஐசோலேட் மெர்க்குரி ஃப்ரம் zinc and cadmium. ஓகே, மூணாவது கொஸ்டின் பாருங்க. Which is incorrect for paper chromatography? Paper chromatography is a type of partition chromatography. Partition என்னது? அப்படியே திரவத்தை ஊத்துறோம், அது அப்படியே பாஞ்சி போகுது பாருங்க, பாஞ்சி போய் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டெபாசிட் ஆகும். இதுதான் பார்ட்டிஷன், பரவுதல் அல்லது விரவுதல். ஸோ பேப்பர் chromatography is a partition chromatography. பார்ட்டிஷன் டைப். பார்ட்டிஷன் அஃபினிட்டி எங்கே அஃபைன் பண்ணோம்னா பிட்வீன் டூ ஸ்பேஸ். பார்ட்டிஷன் எங்கே நடக்கும்னா ரெண்டு ஸ்பேஸுக்கு இடையில் நடக்கும். ஒன்று பிட்வீன் டூ ஸ்பேஸ், ஒன்று ஸ்டேஷனரி ஸ்பேஸ். ஸ்டேஷனரி இது பெரும்பாலும் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், தட் இஸ் அப்சார்ப்ஷன் கேரக்டர். இன்னொன்று ரெண்டு, தட் இஸ் mobile space, that is in the form of liquid or gas. So the affinity in between two space, it is the partition space. பாருங்க கொடுத்துருக்கான் பாரு, ஏ பாரு, it is a part of partition chromatography இல்லையா? இப்போ அந்த பார்ட்டிஷன் ரெண்டு ஸ்பேஸ் இருக்கு, ஒன்று ஸ்டேஷனரி ஸ்பேஸ், ஒன்று மொபைல் ஸ்பேஸ். மொபைல் ஸ்டேஷனரி ஸ்பேஸ் சாலிட், மொபைல் ஸ்பேஸ்னா லிக்விட். பை யூசிங் அப்சர்ப்ஷன், கவருதல் தன்மை, பை த யூஸ் ஆஃப் பார்ட்டிஷன். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாருங்க பிஏ பாருங்க, இட் இஸ் எ ஸ்டேஷனரி ஸ்பேஸ். ஸ்டேஷனரி ஸ்பேஸா? என்ன ஸ்பேஸ் இருக்கு பேப்பரில்? ஒன்று ஸ்டேஷனரி இருக்கு, இன்னொன்று மொபைல் இருக்கு, ரெண்டு ஸ்பேஸ் இருக்கு. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் எ ஸ்டேஷனரி ஸ்பேஸ். ஸ்டேஷனரி ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே அஃபினிட்டி இன் பிட்வீன் டூ ஸ்பேசஸ், ஒன்று ஸ்டேஷனரியில் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய பகுதி, இன்னொன்று நகரக்கூடிய பகுதி. சரி, நகரக்கூடிய பகுதி, இந்த ரெண்டுக்கு இடையே இருக்கக்கூடிய அஃபினிட்டி. அப்போ இந்த ரெண்டையும் கொடுக்கல, ஆகவே திஸ் இஸ் த ராங் ஆன்சர். மூணாவது பாருங்க, ஆர்எஃப் வேல்யூ, ஆர்எஃப் ரிட்டன்ஷன் ஃபேக்டர். ரிட்டன்ஷன் ஃபேக்டர்னா ஒரு கரைசல் திரவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் அப்படி மூவ் ஆகி போகும் பொழுது, அந்த சால்வெண்டோடு சேர்ந்து மூவ் ஆகி போகும் பொழுது, அந்த சொலிட் எவ்வளவு அந்த ஸ்பேஸில் அப்சர்வ் ஆகுது, அந்த டெண்டன்சி டு அப்சர்வ், அந்த தன்மை, கவரக்கூடிய தன்மை. சரியா? நகரும் பொழுது நகரக்கூடிய கரைசலில் இருக்கக்கூடிய கரை பொருள் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை தான் ஆர்எஃப் ஃபேக்டர். இப்போ ஆர்எஃப் ஃபேக்டர் எங்கே அதிகமாக இருக்கும்னா, எளிதாக விரவக்கூடிய தன்மையுடைய, பறந்து செல்லக்கூடிய தன்மையுடைய அந்த கரைசல்ல அதிகமாக ஆர்எஃப் ஃபேக்டர் இருக்கும். அப்போ எளிதாக அப்சர்வ் பண்ணக்கூடியது அப்சர்வேஷன் நடக்க பரவுதல் குறைவாக இருக்கும். அப்போ ஆர்எஃப் ஃபேக்டர் டிக்ரீசஸ் when rate of substitution. ஆனால் இங்கே பாருங்க என்னதுன்னா, அப்சர்வேஷன் அதிகரிக்க ரேட் ஆஃப் அப்சர்வேஷன் அதிகரிக்க ஆர்எஃப் ஃபேக்டர் இன்க்ரீசஸ். ரொம்ப முக்கியமாக இங்கே கொடுத்துருக்கான், டிக்ரீசஸ் கொடுத்துருக்கான். அப்சர்வேஷன் நடக்கணும்னாலே அது விரைந்து செல்ல வேண்டும், அதனால தான் அதுக்கு பேர் பார்ட்டிஷன். எவ்வளவுக்கு எவ்வளவு விரைந்து செல்லுகிறதோ, பரவி செல்கிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அது அப்சர்வேஷன் நடக்கும். ஸோ அப்போ ஆர்எஃப் வேல்யூ டிக்ரீசஸ் when rate of அப்சர்வேஷன் அதிகரிக்க வேற குறைந்து கொடுத்துருக்காகவே இது தவறு. நெக்ஸ்ட் பாருங்க, none of the above. இந்த ரெண்டு தப்புனா இதுவும் தப்பு தான். கரெக்ட் ஆன்சர் இஸ் it is a part of partition chromatography. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட கேள்விகள் ரொம்ப பிள்ளைகள், இதெல்லாம் தியரட்டிக்கல் பாயிண்ட், இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, பாருங்க அடுத்த கொஸ்டின். பேப்பர் chromatography is an example of, ரொம்ப முக்கியமாக இப்போ தான் சொன்னோம், பேப்பர் chromatography is an example for partition சொன்னோம் இல்லையா? partition chromatography. பட் இங்க பாருங்க, adsorption it is a type of addition. It is a surface phenomena. ஒன்றுடைய புற பரப்பில் எவ்வளவு
கவருகிறதோ, இட் இஸ் அடிஷன் ப்ராப்பர்ட்டி. அட்கன்சிவ் ப்ராப்பர்ட்டி, கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை. ஆகவே இது பார்ட்டிஷன், விரவக்கூடிய தன்மை, விரவுதல் தன்மை. எவ்வளவு விரவுதலோ நடக்குதோ அவ்வளவு அது பேப்பர் குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்ஸ்க்குள்ள நம்ம பயன்படுத்த முடியும். அப்ப இது அப்சர்வேஷன் கிடையாது. பாருங்க, பேப்பர் குரோமோட்டோகிராஃபி டைப் ஆஃப் பார்ட்டிஷன், பரவுதல் அல்லது விரவுதல். இஸ் கரெக்ட்? ஓகே. நெக்ஸ்ட் தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி அண்ட் காலம் குரோமோட்டோகிராஃபி. இந்த ரெண்டு குரோமோட்டோகிராஃபியும் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் டைப் ஆஃப் அட்சார்ப்ஷன் குரோமோட்டோகிராஃபி. அட்சார்ப்ஷன், கவரக்கூடிய தன்மை, அட்சார்ப்ஷன் குரோமோட்டோகிராஃபி. ஆகவே இங்க பேப்பர் குரோமோட்டோகிராஃபி கொடுத்திருக்கிறேன். ஸோ இது இஸ் a டைப் ஆஃப் பார்ட்டிஷன். தின் லேயர்னு கொடுத்திருந்தானா இட் இஸ் அட்சார்ப்ஷன். ரெண்டுமே அட்சார்ப்ஷன். இதுவும் அட்சார்ப்ஷன். ஆகவே இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. தப்பு. the correct answer partition chromatography is the correct answer. அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த வீடியோவில் நம்ம இந்த கடந்த 2 வீடியோக்கள்லையும் நம்ம என்ன முடிச்சிட்டோம்னா, பியூரிஃபிகேஷன் அண்ட் செப்பரேஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ரொம்ப ஈஸியான கேள்வி. இது ரொம்ப கஷ்டமான ஏரியா கிடையாது, ரொம்ப தியரிட்டிக்கல் ஏரியா. அந்த தியரிட்டிக்கல் கான்செப்டை படிச்சிட்டிங்கன்னா, குரோமோட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ், பியூரிஃபிகேஷன் டெக்னிக்ஸ், எலக்ட்ராலிசிஸ், சோன் ரிஃபைனிங், டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், ஸ்டீம் டிஸ்டிலேஷன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன், கிறிஸ்டலைசேஷன், எவாப்ரேஷன், இப்படிப்பட்ட சில இம்பார்ட்டன்ட் பியூரிஃபிகேஷன் அண்ட் ஐசோலேஷன் டெக்னிக்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, இந்த கேள்வி, இந்த 2 வீடியோவும் உங்களுக்கு இதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எளிதாக பதிலளிப்பதற்கு பயனுள்ள விதத்தில் அமையும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் இந்த பாடப்பகுதியில் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.